யாரையுமே நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது. நியாயப்படி என் வியூ படி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா. பட் ஸ்டில் இப்ப இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா, நான் சபரி, திவ்யா, விக்கல்ஸ் விக்ரம் இந்த 3 பேரும் ஓகே. அதுல சபரி, திவ்யாவுக்கு குடுக்கலாம். இந்த 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் குடுக்கலாம் அப்படின்னு தோணுது. சபரியா இருந்தா இன்னும் சந்தோஷம். அவ்வளவுதான். இது ஜஸ்ட் என் தாட் தான். இப்போ வினோத் வந்து சபரிக்குன்னு ஓட் போடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த ஓட் பேங்க் வந்து இங்க வரும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அது இம்பாக்ட் இருக்குமா? இது மாதிரி நடந்திருக்கா ப்ரீவியஸ் சீசன்ல? அன்அபிஷியல்ல திவ்யா தான் அதிகமா இருக்காங்க. ஒரே ஒரு சீசன்ல நடந்திருக்கு கைஸ். விச் ஓவியா ஓட்டு ஆரவுக்கு வந்து ஆரவ் வின் பண்ணாரு. கரெக்ட்டா? விஜய் ப்ரோ, இது வந்து இந்த வீடியோலாம் அந்த அளவுக்கு ரீச்சே பெருசா ஆகாது. இது அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பண்ணாது. இது சும்மா இல்ல. இது எல்லாமே சும்மா நான் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி என்னதான் ஓட்டு போட்டாலும், அவங்களோட டெசிஷன் ஒண்ணு இருக்கு. அதான் நடக்கும். என்ன பொறுத்தவரைக்கும் அரோரா ஆல்ரெடி வின்னர். இத நாங்க சொன்னா திட்டுறாங்க ஜோபு. அவனுங்க என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். அவனுங்களால திட்டதாங்க முடியும். இல்ல ப்ரோ. இப்பல்லாம் முன்னாடிலாம் ஏதாவது திட்டுனா அப்யூசர்ன்றாங்க. இப்போ வாய தொறந்தாலே அப்யூசர்ன்றாங்க ப்ரோ. என்ன சொல்றதுன்னே தெரியல. அத சொல்றவன் தாங்க அபியூஸ் பண்ணிட்டு இருப்பான். அவன் ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி பாருங்க தெரியும். அவ்வளோதான். இப்ப இனிமே நீங்களும் அப்யூசர் எங்க கேங்ல வந்து சேர்ந்துக்கோங்க. ஏங்க அதெல்லாம் என்னலாம் சொல்லி 6 சீசன் ஆச்சுங்க. இப்ப வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. கெமி ஆர்மி அப்படின்னு ஒரு ப்ரொஃபைல பார்க்கறது எவ்ளோ இதா இருக்கு. ப்ரோ அவரு வேற பாவம் ப்ரோ. அவர் பேரு கெமி ஆர்மின்னு வச்சுட்டாரு. அவரு என்ன போஸ்ட் போட்டாலும் கெமி வந்து அருளாக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லி அவர போட்டு அடிக்கிறாங்க. அந்த மனுஷன் பாவம். ஆக்சுவலா கெமி கிட்ட இருந்து தான் எதிர்பார்த்தேங்க. இந்த சீசன் நான் அதிகமா எதிர்பார்த்தது கெமி கிட்ட தான். பட் கெமி கிட்ட அது வரலை. அந்த மூவி சான்ஸ் அது வந்து ஒரு சேஞ்சா இருந்திருக்குமா ப்ரோ? அதனால அவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா அவங்கள வெளிய எடுத்துட்டு அது போயிருப்பாங்க. இருக்கவும் நான் நினைக்கிறேன். ஆனா கெமிக்கு வந்து பிக் பாஸ்ல அந்த வெளில போனது வந்து கொஞ்சம் வருத்தம் தான். பட் ஒண்ணும் பண்ணல. கெமி ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்த அந்த விஷயங்கள் வந்து அதுக்கப்புறம் அப்படியே போயிடுச்சு கெமி கிட்ட இருந்து. ஏன்னா அவங்க போனதுக்கு அப்புறமா நெறைய பிசிக்கல் டாஸ்க்லாம் இருந்ததா? லைக் அ அவங்களுக்கான சான்ஸ் இன்னும் கொஞ்சம் கிடைச்சிருக்குமா? நல்லா விளையாடியிருப்பாங்களோ அப்டின்ட்டு. ஆமா. அதான் நானும் எதிர்பார்த்தேன். பட் பார்ப்போம். ஷோ முடிஞ்சிருச்சு. பட் ஒரு பிக் பாஸ்ன்றது ஒரு 105 நாள் ஒரு ரோலர் கோஸ்டர் மாரி இருக்கு கைஸ். அண்ட் ரிவ்யூ பண்றது, உங்க எல்லார்கிட்டயும் பேசுறதே வந்து அது ஒரு வொர்க்கா மாறும்போது நல்லா இருக்கு. ஜாலியா இருக்கு. ஆமா. போன சீசனுக்கு இந்த சீசன் நெறைய மாற்றம் இருக்கு. வெளிய அந்த பிக் இல்லங்க பாஸ் போன ஹவுஸ்லயும் சீசன்ல சரி டாக்ஸிசிட்டியே கிடையாதுங்க. ஆமா. அது மெயின். அ ஆக்சுவலா நம்ம 2 பேரும் ஒரு ஸ்பேஸ்ல மீட் பண்ணிருந்தோம். டாமுக்கும் எனக்கும் பிரச்சனை ஆகும்போது நீங்க அப்போ இருந்தீங்க. அம் அப்புறம் நீங்க வந்து யாருங்க இவரு? ஃப்ரெண்டுக்கு இவரு சப்போர்ட் பண்ணாருன்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டீங்க. அப்போ நான் பார்க்கும்போது எனக்கு அதுலருந்து தான் மனசுல என்ன இவரு வந்து அவங்க பண்றதுல நாங்க பார்த்துருக்கோம். நீங்க எவ்வளோ ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு தெரியாது. எனக்கு இப்போ இந்த சீசன்ல பார்க்கும்போது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைச்சே தான் நான் வந்து அந்த இல்ல ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் ஆப்போசிட்டா கேட்டேன். இருக்கிறதுனால கிடையாதுங்க. அதே ஸ்பேஸ்ல 30, 35 நாள் நான் இருந்திருக்கேன். அவங்களும் பார்வதிக்கு ம். அகைன்ஸ்டா நெறைய பேசியிருக்காங்க. அவங்க நடுவுல ஒரு சடன் ட்விஸ்ட் அடிச்சாங்க. அந்த ட்விஸ்ட் எனக்கு செட் ஆகல. கரெக்ட். இதுதான் லாஸ்ட் சீசனும் வந்து ஜாக்லினுக்கு பண்ண தப்புன்னு சொன்னவங்க, இதே சீசன் அதை விட மோசமா பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஈவன் ஜாக்லின் இஸ் நாட் ஸ்டாண்டிங் ஃபார் பார்வல்ல. எக்ஸாக்ட்லி. அதுவே பெரிய பிரச்சனை. அது கேட்டாலும் அவங்களுக்கு பதில் வரமாட்டுது. எங்கன்னு தெரியல. டாங்லி வந்துட்டாரா உள்ள? என்னன்றது தெரியல. ஏங்க டாங்லி அவன் பாவங்க. அவன் ஒரு புள்ள பூச்சிங்க. என் ஃப்ரெண்டு தாங்க அவனும். ஐயா, எதுக்கு என்ன அடிக்கிறாங்கன்னே எனக்கு தெரியல ஐயா. அப்படின்ட்டு போச்சுருந்தாங்க. நீங்க அவருக்கு டாங்லி பாவம் ஜம்போன்னு சொல்லிட்டு எடிட்லாம் போட்டாங்க. YouTubeல போட்டு அடிங்களேன். இப்ப ஃப்ரீயா இருந்தீங்கன்னா போய் அடிங்களேன். அவன் எத்தன பார்ட்டுடைய டைரக்டர் தெரியுமா? அவனுக்கு இது மெயின் ப்ரொஃபஷனே கிடையாது. அவன போட்டு பொளந்து அவன் ஆனா நான் சொன்னேன், "டேய் என்ன இருந்தாலும் நீ ஃபேமஸ் ஆயிட்டடா.
இன்னைக்கு என்ன கூட நிறைய பேர் தெரியாம இருக்கலாம்டா. டாங்லயே தெரியாத ஒரு ஆள் இல்லடா. ஆமா. இந்த சீசன் டாங்லி, போத்தன், அப்புறம் பாரு அம்மா எல்லாரும் நல்ல ஃபேமஸ் ஆயிட்டாங்க. ம். நீங்க அரோராவுக்கு ஃப்ரெண்டா போயிருந்தா இன்னும் நல்லா புரியல. ஏங்க எனக்கு ஆக்சுவலா இப்ப வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரையும் எனக்கு தெரியுங்க. சபரி தெரியும், அரோரா தெரியும், திவ்யா கணேஷ் நல்லா தெரியும், விக்கல் விக்ரம் நல்லா தெரியும். இல்ல எஃப்ஜே வீடியோக்கே ஜோ ப்ரோ தான் வருவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. எஃப்ஜே வீடியோக்கா? புரியல. அந்த ஒரு ஒரு மெசேஜ் ஃபேமிலி வீடியோவா ரவுண்டு வீடியோலயே கால் பண்ணி அட்வைஸ் பண்ணாங்களே. அந்த ரவுண்டுக்கு ஏங்க அவன் 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 வந்து தம்பி அண்ட் துரோகிங்க. ஏங்க அதுக்கு 2 நாள் முன்னாடி என் கூட தாங்க ஜாலியா உட்கார்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். வாயிலே சொல்லவே இல்லங்க. அவன் இந்த கெமி பயபுள்ளலாம் நான் ஃபோன் அடிச்சே கேட்டேன். "ஏய் உன் பேர் அடிபடுது. வாட் இஸ் த மேட்டர்?" அப்படின்னு. ஜோ, நான் ஜீ தமிழ்ல ஒரு புரோகிராம் பண்ணிட்டு இருக்கேன். நான் எப்படி போவேன்? அதையும் மீறி நான் போறேன்னா உங்ககிட்ட சொல்லாம நான் போவேனா? எப்படி இருந்திருக்கும் ஒரு மனுஷனுக்கு. ஓப்பனிங்ல பார்த்தா கெவி. ஆஹா! நீ வாழ இன்டர்வியூக்கு வந்து உட்காருவல்ல. திக்காமையா போயிற போற வாழ. அந்த இன்டர்வியூ ஓப்பன் பண்ணி பாருங்க. நான் சொல்லியிருப்பேன். நானாவது உன்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். நீ என்கிட்ட சொல்லிட்டா போல. அப்படின்ட்டு. நான் ஆக்சுவலி வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு அப்புறம் உங்க ரிவ்யூ அப்புறம் எபிசோட்ஸ் லைவ் இது 3த்தையும் பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2 வீக்ஸா தான் வியானா வந்ததுக்கு அப்புறம் எதையுமே பார்க்கல. அப்படியே ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா பாவம் நல்ல கொஞ்சமாவது பாசிட்டிவ் இருந்துச்சு. மொத்தமா முடிச்சு விட்டா. ஃபுல் வன்மத்திலே அந்த பொண்ணு வந்த மாரியே இருந்தது ப்ரோ. ஏன்னா விக்கல்ஸ் கிட்டலாம் வந்து அந்த அந்த வக்கரம் டேர்ம் எல்லாம் வந்து அக்செப்டே பண்ணிக்க முடியல ப்ரோ. அவளுக்கு கேட்குற அது எஃப்ஜே உடைய அந்த லவ் கண்டென்ட் இருக்குல்ல. அத விக்கல்ஸ்னால தான் அந்த புள்ள வெளில வந்துருச்சுன்றது அந்த புள்ளைக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே. ஆனா அது அந்த புள்ளையும் பண்ணியிருக்க கூடாதுல்ல. தப்பு அந்த புள்ள மேலயும் இருக்குன்றது தான் அந்த புள்ளைக்கு புரியல. பாவம். பிரவீன்லாம் 33 நாள்ல நான் சாதிச்சு நான் சம்பாரிச்ச பேர நீ எவ்வளவு நாள் இருந்தாலும் வாங்க முடியாதுன்னாரு கானா வினோத்த பார்த்து. இப்ப கானா வினோத்துடைய பேருக்கும் பிரவீன் பேருக்கும் சம்மந்தமே இல்ல. பிரவீன் ரீஎன்ட்ரியே ஆகாம இருந்திருக்கலாம்னு தோணுது மக்களே. ஐயோ! ஆமா ப்ரோ. அது இங்க வந்து பேசும்போதெல்லாம் ஆ அ தி தி கானா வினோத் ஐ மீன் அங்க உள்ள இருக்கும் கானா வினோத் இருக்கும்போது, கானா வினோத் பேட்டி எடுத்துட்டு போன உடனே, திவ்யா கிட்ட வந்து சப்போர்ட்ட இங்க எல்லா சப்போர்ட்டும் உனக்கு தான் அப்டின்ட்டு. அடுத்த நாள் விஜய் சேதுபதி கேட்கும்போது, ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பேரு. கெமி என்னடான்னா ஒரு பேர் சொல்றா, இவன் என்னடான்னா விக்கல் விக்ரம்ன்றா. டேய்! என்ன அவார்டா குடுக்குறாங்க? நேத்து ஒண்ணு சொன்னீங்க, இன்னைக்கு ஒண்ணு சொல்றீங்க. என்னடா? பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சீரியல் ஆர்டிஸ்ட்ட சொல்லியாங்க இருக்கணும். இந்த பெர்ஃபார்மன்ஸ் இங்க பண்ணி இதெல்லாம் உள்ள இருக்கும்போது பண்ணணும். வெளிய வந்த அப்புறம் பண்ணிட்டு இருக்காங்க. டோட்டலா பிரவீனோட ஆட்டிட்யூடே மாறி இருக்குல்ல. என்னன்னே ஆக்சுவலி விஜேஷ்ட்ட பேசும்போதே அப்படிதான் ப்ரோ இருந்தது. அதுதான் எனக்கும் கஷ்டமா இருந்துச்சு. அதுவும் அவரு சொல்றாங்க, "நீ இப்படி பார்க்கறதுனால எனக்கு என்னோட தாட் மாறாது" அப்படின்றா. வியானா என்னடான்னா, வியானாவ கூப்பிட்டா நெனச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திக்கிறா. எனக்கு என்னன்னா அந்த ஒரு ஹோஸ்ட்டுக்கான ஒரு ரெஸ்பெக்ட்டே இல்ல. அது லைக் விஜேஸ்னால டேக்கன் ஃபார் கிராண்டட் மாரி அவங்க என்ட்ட பேசுறாங்க. சரி பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. இப்போ இது மாதிரி ஹோஸ்ட்டை வந்து ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசும்போது அது என்னதான் பண்ண போகிறாங்க எனக்கு தெரியல. ஏன்னா இது நெக்ஸ்ட் சீசனும் அவர் தான் வருவாரா, இல்லை ஏதாவது மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவரோட அணுகிற விதம் ஏதாவது மாத்தணும் நல்லா இருக்குமா? ஏதாவது இருக்கா? விமர்சனம் கண்டிப்பாக ஹோஸ்ட் மேல எப்பவுமே இருக்கும். விமர்சகர்கள் தானே எப்பவுமே இருக்கும். அட்லீஸ்ட் அவர் வந்து கொஞ்சமாவது மாத்தணும்னு ட்ரை பண்றாருன்றத நம்மளுக்கு தெரியுது. இந்த சீசன் நிறைய விஷயங்கள் அவர் கேட்கல அப்படின்றத நம்ம பார்க்கறதுனால நம்மளுக்கு தோணுது. பட் 5 ஹவர் போய் ஷோ பார்த்தவங்க அத கேட்டாரு. அது ஒளிபரப்பாகலன்றாங்க. இது அவரோட தப்பா? இல்ல எடிட்டர்ஸோட தப்பான்றத நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. சரி அவர் இல்ல அப்படின்னா சிம்பு வந்தா ஓகே அப்படின்னு இப்ப எல்லாரும் சொல்லுவீங்க. அரவிந்த்சாமி வந்தா ஓகேன்னு எல்லாரும் சொல்லுவீங்க. நாளைக்கு அவங்க வந்தா அவங்களையும் நம்ம தப்பு தான் சொல்லப் போறோம். கரெக்ட்டா? ஏன்னா அவங்களும் வந்து செட்டில் ஆகுறதுக்கு ஒரு டைம் வேணும்.
ஸோ இங்க பிரச்சனை ஹோஸ்ட் இல்ல என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு பெரிய பிரச்சனையா நான் பார்க்கறது வந்து கண்டஸ்டன்ட் செலக்ஷன் இந்த வாட்டி மட்டம். நீங்க ஒத்துக்கலனாலும் அதான் நெசம். அத மட்டும் கொஞ்சம் அடுத்த வாட்டி கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த வாட்டி வெறும் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ வச்சே இந்த ஷோவ ரன் பண்ணது தான் இந்த ஷோவுடைய பெரிய மைனஸா நான் பார்க்குறேன். விஜேஎஸ் கிட்ட ஒரு சாஃப்டான ஒரு நேச்சர் இருக்குல்ல, அதுதான் நிறைய பேர் டேக்கன் ஃபார் கிராண்டட் எடுத்துக்கிறாங்கன்னு தோணுது. கண்டஸ்டன்ஸ் அதுதான் இல்ல நான் கேட்கிறேன். அதாவது விஜேஎஸ் அது கொஞ்சம் ஹார்ஷா சொன்னா நல்லா இருக்குமே. ஏன்னா கமல் அவங்க சார் மேல இருந்த பயம் விஜய் சார் மேல இல்ல. கரெக்ட். அதுதான் எனக்கு பிரச்சனை. அந்த ஒரு பயமே இல்லாததால ஈஸியா இருக்காங்க. இல்லங்க அது விஜேஎஸ்னா நம்ம வந்து இந்த இண்டஸ்ட்ரியில இவர் இல்லனாலும் நம்ம இருந்துக்கலாம். ஆனா கமல் சார பகச்சுக்கிட்டா நம்ம இண்டஸ்ட்ரியிலே இருக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. ஓகேவா? அவர மரியாதை குறைவா பேசினா நம்மள காலி பண்ணிடுவாங்கன்னு ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா விஜேஎஸ் மேல அந்த பயம் கிடையாது. ஜாலியா வெளில போறாங்க, கண்ணாடி கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு போறாங்க. அந்த மாரி ஆயிடுச்சு. என்னமோ ஒரு பாண்டி பஜார்ல 3 10 ரூவா கண்ணாடி விக்கிற மாரி ஆயிட்டாரு அவரு. யார் வரவன் போறவன்லாம் கண்ணாடி கேட்கறான். புரியல. அப்படின்ற மாரி தான் இருக்கு. சரி சரி உங்க உண்மத்தை கேட்டது. இல்லங்க கண்ணாடி மாட்டல சார். கிடைக்கலல்ல நம்மளும் கண்ணாடி. இதுக்கு மேல புரிஞ்சுக்கிச்சு கண்ணாடியே போட புரிஞ்சு மாட்டேன்றா கண்டிஷனுக்கு வந்துட்டாரு அவரு. அங்க சுத்தி இங்க சுத்தி. விஜய் ப்ரோ விஜேஷ் நீங்க ஜோ மீட் பண்ணப்போ வந்து கன்னட கேட்டா எடுத்து கொடுப்பாரு ப்ரோ அவரு. ஏதோ போடுவேன் கண்ணாடி. கண்ணாடியே இல்லடா. இல்ல அவரு எஃப்ஜே ஓடதே வாங்கலான்னு பார்த்தாரு இன்டர்வியூ அப்போ. எஃப்ஜே இல்ல கெமி இது. ஜோ ப்ரோ கெமி தான். இல்ல எஃப்ஜே இது கூட நீங்க சொன்னீங்களே ப்ரோ எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு. ஆமா கேட்டேன் கொடுக்கல. சரி ஜோ கெமி ப்ரோ தான் மெயினா கேட்டேன் இன்டர்வியூல. யாரு ப்ரோ? நானும் அழுகுறேன்ப்பா எனக்கும் கொடுப்பா அப்படின்னு. குடுறா அந்த கிளிசரின் அப்படின்ட்டு. ஜோ ப்ரோ நாளைக்கு இன்னும் பாசிட்டிவிட்டி எகிற போகுது. எங்க தலைவி உள்ள போறாங்க. கனியா? எஸ் கனி கனி அவர்கள் போறாங்க. கூடவே எஃப்ஜேவும் போறாங்க. ஜோ ப்ரோ இவங்க நேத்து வேற ஒரு ரூமர் பரப்புனாங்க இன்னைக்கு கனி போறாங்க அப்படின்னு. நாங்கெல்லாம் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ப்ரோ எனக்கே ஒரு தவறான இன்ஃபோ வந்ததுன்னு நான் சொல்லி விட்டேன். காலைல விடிஞ்ச யோ உடனே லைனா மெசேஜ். யோ இந்த அப்டேட் கொடுக்குற கும்பலாயா நீங்க? ப்ரோ அதாவது எனக்கே இன்னொருத்த கொடுத்த அப்டேட் அவங்க யூஸ்வலா கரெக்டா கொடுப்பாங்கன்னு நம்பி நான் இங்க சொன்னேன். அவன் லாஸ்ட் மினிட்ல ஐயா தப்பா பிரிண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றேன். டேய் இங்க 10 பேர் வந்து கேவலமா கேக்குறாங்க. எங்கடா வந்துச்சுன்னு. ரைட்டு தான். ஆனா ஒரு விதத்துல நல்லதான். ஏன்னா இப்ப நீங்க ஸ்பேஸ் போறதுக்கு முன்னாடி கூட ஐ மீன் அங்க அரோரா ஸ்பேஸ் இருந்தது. அங்க கூட நான் அதான் சொன்னேன். இன்னைக்கு அவங்க வராம இருந்தது நல்லா இருந்தது. ஏன்னா இன்னைக்கு அரோராவோட அந்த மொமெண்ட் நான் உங்க ரிவ்யூ இன்னைக்கு பார்க்கல. இங்க ஸ்பேஸ்ல இருந்ததுனால. ஸோ நீங்க என்ன சொன்னீங்கன்னு தெரியல. இன்னைக்கு ரொம்ப ஹோல்சமா இருந்ததா உங்களுக்கு? அரோரா அந்த துஷார் வந்து அந்த கொஞ்ச நேரம் ஃபன். இல்ல துஷார் எனக்கு ஆக்சுவலா பர்சனலாவே ரொம்ப பிடிக்குங்க. நான் அதான் சொல்றேன். நான் இங்க சொன்னேன்னு தெரியல. இன்டர்வியூல நான் எவ்வளவோ ட்விஸ்ட் பண்ணி ஐ எக்ஸ்பெக்டட் ஆமாங்க அரோரானால தான் நான் வெளில வந்தேன். என் எவிக்ஷனுக்கு காரணம் அரோரா தான் அப்படின்னு துஷார் சொல்லுவார். நான் ரொம்ப எதிர்பார்த்தேங்க. ஆனா அந்த பையன் விட்டே கொடுக்கலங்க. இப்ப உள்ள போய் அப்படியேதாங்க இருக்கான். ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. நீ ஆக்சுவலி ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு லைவ் பார்க்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. எல்லாருமே அந்த ஃபன் பண்ணிட்டு அது அமித்லாம் வந்து திரும்ப அந்த பாட்டு பாடினது எல்லாம் வந்து என்னமோ அது அது அது- அது ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கே லைவ். போன வாரம்லாம் பார்க்க முடியல ப்ரோ. இருங்க எங்க ஸ்பை வந்திருக்காங்க. ஏதோ ஒரு அப்டேட்டோட தான் வந்திருப்பாங்க. ஸ்பை மக்களே மோரல் கிளாஸ் யாருக்காவது ஜாயின் பண்ண வேணுமெண்டா ஜாயின் பண்ணுங்க. என்னவா? யூடியூப்ல இப்படி யூடியூப்ல மாரல் கிளாஸ். மொராலிட்டி இருக்குல்ல, அது எப்படி எத்திக்ஸ் அதை பத்தியான கிளாஸ் வேணுமெண்டா ஜாயின் பண்றாக்க ஃப்ரீயா இருந்தா ஜாயின் பண்ணுங்க. மேல யூடியூப்ல சொல்லுங்க மேல எப்படி சொல்லுங்க. அதான் யூடியூப்ல எப்படி வியூஸ் அண்ட் ஓ ஓகே ஓகே. லைக்ஸ் எப்படி வாங்குறதுக்கு எப்படி பொறாமப்படாம சில பேர் மேல பொறாமப்படாம எப்படி வியூஸ் லைக்ஸ் வாங்குறதுன்றதுக்காக வேண்டி டியூஷன் போகணும். இதுக்கு ரெடியானவங்க டியூஷனுக்கு ரெடி ஆகலாம். இல்ல ஓ அது வந்து வெக்கமே இல்லாம நான் இப்படிதான் காசு சம்பாதிக்கிறேன்னு ஒருத்தர் வந்து இப்படி அசிங்கமா போட்டு தப்பா போட்டுதான் வந்து காசு சம்பாதிக்கிறேன்
இதான் எனக்கு வியூஸ் ரீச் வருது அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டு வாக்குமூலம் கொடுத்துட்டு இருக்கேன் அந்த ஆஹா! ஸ்பேஸ்ல. ஆஹா! அது இல்ல பெரிய பிரச்சனை. அரோராக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பாதியா குறைஞ்சும் அந்த பொண்ணு 3 lakhs கிட்ட சம்பாதிக்குதாம் மந்த்லி. ரொம்ப வருத்தப்படுறாங்க போலயே. அவங்களே மந்த்லி சம்பாதிக்குதாம். இவங்க வந்து அ ஒரு YouTubeல கஷ்டப்பட்டு வீடியோ போட்டு டாலர் பொறுக்கிட்டு இருக்காங்களாம். ஆனாலும் எப்படி வியூஸ் வாங்குறான்னு சொல்லி அவங்கட்ட வந்து கிளாஸ் போட்டாங்க. எப்பா வயித்துல அடுப்ப அப்படின்னு. வச்சா தண்ணி வேப்பங்க வச்சு பிரியாணியே பண்ணலாம் ப்ரோ. என்ன எப்படி வயிறு எரியுறாங்க? என்னடா ஏன்டா? So yeah, if anyone wants to go for moral class and how to make a YouTube video, புதுசா கிளாஸ் ஸ்டார்ட் பண்றாங்க மக்களே, போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அவன் கிட்ட போய் தான் கத்திட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன். எனக்கு யூடியூபே வேணாம். லைன் கேர்ள் சொல்லுங்க. ரெடியா நீங்க கிளாஸ்ல போய் ஜாயின் பண்றதுக்கு? எல்லாரும் நீங்க, நானு, மான்ஸ்டர் இங்க முடிச்ச உடனே நேரா அங்கதான் போறோம். புரியல. ஜோ ப்ரோ நீங்களும் வாங்க. இல்ல எனக்கு அந்த மாதிரி ஒரு மாறலே வேணாம். இல்ல ஜோ ப்ரோ, இவங்க மீனம்மா இப்படிதான் ஏதாவது இந்த மாதிரி ஒரு லைன் சொல்லிடுவாங்க. அப்புறம் எங்களையும் இழுத்துட்டு போவாங்க கூட. போயிட்டு அப்புறம் அவங்க போய் தூங்கிடுவாங்க. அவ்வளவுதான். ரைட்டு. சரி ஜோ ப்ரோ, என்ன இந்த 24 பை அதை சொன்னீங்களே 24 ஹவர்ஸ் ஸ்ட்ரீமிங் பண்ண போறீங்க. என்னமோ நான் உங்க போஸ்ட் பார்த்தேன். அது இல்லப்பா கை என்ன? விட்டுட்டோம். ஏன் ப்ரோ? மொத்த டீமும் அண்ணே இத 1 hour இந்த ஷோவை ரிவ்யூ பண்றதே தப்புண்ணே. இத 24 hours பண்றது அதை விட தப்புண்ணே. வேணாண்ணே இது அப்படின்னாங்க. சரி ஓகே நியாயமா யார் இருக்கு. தனுஷ் சொன்னாரா? இல்ல மொத்த பேரும். மொத்த பேரும். ஏன்னா நானும் இந்த சீசனோட பொட்டியை கட்டிக்கலாம்னு யோசிக்கிறேன். பட் பாப்போம். ரவுண்டா 10ல முடிங்க ப்ரோ. ம் இன்னொரு சீசன் போங்க. ரைட்டு. ம் அதுக்குள்ள உங்களுக்கு மூவி பிஸி ஆயிடுச்சு அப்படின்னா ஐ மீன் டச் வுட் நடக்கணும். அப்படின்னா கஷ்டம். அப்ப நம்மளுக்கு கூட பொழப்பும் நீங்க இருக்கு. வேணாம். ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பொழப்பும் இருக்கு. நம்மள நம்பி ஒரு 14 பேர் இருக்காங்க. அந்த ஒர்க் இருக்கு. நீங்க இல்லைன்னா கூட உங்க தம்பி அனுப்பிச்சு விடுங்க ப்ரோ. எந்த ரிவ்யூ தம்பி? பேர் தனுஷ் தானே. தனுஷ் தனுஷ். அனுப்பிச்சு நான் தனுஷ் எல்லாம் ஷோக்குள்ளேயே அனுப்பலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். போய் அடி ப்ரோ வாங்கல. பாவம் ப்ரோ. உன்னை உள்ள வச்சு நான் வெளில செய்யணும்ல. அவர் ரொம்ப சாஃப்டா இருக்காரு ப்ரோ. ஒரு வாரம் கூட தாங்க வரேன்னு தெரியல. இல்ல தனுஷ் அவங்களெல்லாம் பொழக்கணும். அவரு கொஞ்ச நாள் இவங்க பாரு பிஆரா வேலை செஞ்சிருந்தா தெரியுமா? இல்ல தனுஷ்லாம் சூதானமா ஹேண்டில் பண்ணிப்பான். பார்த்து ப்ரோ, இன்னொரு துஷாரா மாறிட போறாரு. வாய்ப்பு இருக்கு. நான் சொல்லிட்டேனே. நீ உள்ள போறேன்னு ப்ரோ அண்ணே உங்களுக்கு தெரியுமா என்ன ஆச்சுன்ட்டு? என்ன ஆச்சு? துஷார் வந்திருக்கான வீட்டுக்கு. சரி உங்களுக்கு தெரியுமா துஷார் வந்து அரோராவை போய் பின்னாடி இப்படி சுத்தி விட்டு கட்டி பிடிச்சாரு அப்படின்னு ஃபீல் பண்ற மாதிரி பூஜை சொல்லலாம். நீ ஏன் ஃபீல் பண்ற? ஏன் அவ கட்டி பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம். அது இல்ல ப்ரோ அரோரா டேய் ஏதாவது ஒரு இடத்துல நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. கலாச்சி விட்டு வந்தோம். ஜோ ப்ரோ, இந்த இந்த பிரச்சனைக்கு நீங்க என்ன ப்ரோ சொன்னீங்க? நான் ரிவ்யூவும் கொஞ்ச நாள் ஒர்க் பிஸில பார்க்கல. இந்த அரோரா, விக்ரம், கானா வினோத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது. அதே மாதிரி ரம்யா, பிரவீன்ராஜ் அவங்களெல்லாம் சொல்றாங்கல்ல. ஏங்க வினோத் சொல்லிட்டாரு அவர் ஏதாவது 2 நாள் பிளான் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாருன்ட்டு. நான் சொன்ன டயலாக அப்படியே அச்சு பிசறாம அவர் ஸ்டேஜ்ல சொல்லிட்டாரு. கரெக்டா இல்லையா? நான் ஃப்ரைடே ரிவ்யூ பார்த்தேன். ஆமா, அந்த பிரியாணி. ஆமா. ஆ. இது வந்து எங்க நார்த் சென்னையுடைய பழமொழி. ஸோ அந்த ஆனா எனக்கு இதுல தாட் ப்ராசஸ்ல அவர் எடுத்துட்டாரு. அவ்வளவுதான். இஸ் ஹாப்பி. அவ்வளவுதான். ஃப்ரீயா விடுங்க. ப்ரோ அவரு ஆனா அந்த ஹாப்பி. இங்கதான் ரொம்ப பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இல்ல ப்ரோ, எனக்கு என்னன்னா அதாவது டேய் நீங்க சப்போர்ட் பண்றவரும் சொல்லிட்டாரு. அந்த குறும்படம் போட்டு விஜேஸும் சொல்லிட்டாரு.
நாங்க எல்லாரும் ஒரு பக்கம் சொல்றோம். அதுக்கப்புறமும் ஏதாவது போட்டு அந்த புள்ள தான் காரணம், அந்த புள்ள தான் காரணம் போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்களே! ஏன்னா வயித்தெரிச்சல். அந்த புள்ள இவனுங்கள விட காசு சம்பாதிக்குது. இவனுங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க அப்பா கிட்டயோ, அவங்க அம்மா கிட்டயோ ரீசார்ஜ் பண்ணிட்டு ஷோ பார்த்துட்டு கமெண்ட் போட்டுட்டு இருக்காய்ங்க. இவ்வளவுதான் மேட்ரு. ஃப்ரீயா விடுங்க. இல்லன்னா அந்த புள்ளைய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பாய்ங்க. அந்த புள்ள வந்து வீட்டுக்குள்ள போயிடுச்சு. காண்டுல 3 மாசம் சப்ஸ்கிரைப் பண்ணி காசு வேஸ்ட்டா போன கோவத்துல பேசிட்டு இருப்பாய்ங்க. ஃப்ரீயா விட்டுருங்க. ம். ஓகே. ஒன் ஃபைனல் லேப்பு. ரொம்ப க்ரூஷியலா போகுது. இப்போ வரைக்கும் ஜென்யூனா லைக் அந்த அன்அஃபிஷியல் வோட்ஸ் எல்லாத்தையுமே விட்டுருங்க ப்ரோ. பட் ஒரு 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 டெசிசிவா சொல்ல முடியல. லைக் இவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்றது. அந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு சக்ஸஸா தெரியுது இந்த சீசன்ல. ஒரு 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 டைரக்டிவா இல்லாம அ ஒரு ஒரு வைட் ஓப்பனா இருக்கிறது. பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி யார் வின் பண்ணுவான்னு நம்மளுக்கும் ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்குல்ல. அந்த மாதிரி தான் விட்டுருப்பாய்ங்க. ஸோ என் கணக்குப்படி 4th அரோரா, 3rd விக்கல் சிக்ரம், இல்லைன்னா 3rd அரோரா, 4th விக்கல் சிக்ரம், ஃபர்ஸ்ட் 2 இவங்க தான். சபரியா, திவ்யாவா கோப்பை அப்படின்றது தான் இப்போ கண்டென்ட். ஐயா ஆனா லைட்டா எங்களுக்குலாம் பேராசை இருக்கு ஜோ ப்ரோ. அரோரா வின் பண்ணும். அரோரா ஃபர்ஸ்ட், சபரி செகண்ட் வந்தா ஹாப்பி. எனக்கு ஒரு ஃபோன் வருது கைஸ். நான் திருப்பி நாளைக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன். நன்றி, ஓகே ப்ரோ. வணக்கம். ஓகே ப்ரோ. தேங்க்யூ நன்றி தேங்க்யூ ப்ரோ. ஜோ ப்ரோ. நன்றி நன்றி ஜோ ப்ரோ. ஹலோ ஸ்பை மேடம், எஸ் கண்டென்ட் எஸ் கொடுங்க. கூறுங்கள் கூறுங்கள். கண்டென்ட் கொடுங்க மேடம். கண்டென்ட் ஆபாச அதுதான். யூடியூபர் ஏதோ கிளாஸ்ல எடுத்தாரு சொன்னீங்களே, நல்ல கிளாஸா இருந்ததா? அஃப்கோர்ஸ் ஆபாசிட் யூடியூபர் சொல்றாரு. அவர் வந்து எல்லாரும் பொறாமப்படுறாங்களாம். ஏன்னா அவருக்கு வியூஸ் வருதுன்னு சொல்லி. அதால தான் அவர் ஆபாச யூடியூபர்ன்னு பேர் வச்சிருக்காங்களாம். அவர் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு? சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ பேருக்கு அவருக்கு யூடியூப்ல? யாருக்கு தெரியும்? அதால அதால அவர் மேல பொறாமப்படாம, எப்படி வியூஸ் அண்ட் என்கேஜ்மென்ட் அந்த மாதிரி எல்லாம் வாங்குறதுன்னு சொல்லி அவர்ட்ட கிளாஸ் எடுக்கட்டாம். ம்ம். அப்படின்னு சொல்றாரு. ஷாம் 50K 50K-வா ப்ரோ? சப்ஸ்கிரைபர்ஸ். ஆமா. அதனால ஸோ யாராவது யூடியூப் பத்தி ஏதாவது தெரிய வேணும்னு சொன்னா, மக்களே மறக்காம போய் அவங்கள்ட்ட கிளாஸ்ல போய் சேருங்க. எப்படி வந்து அதாவது முக்கியமா அவங்கள பார்த்து பொறாமப்பட வேணாம். ஓகே. அதாவது பொறாமப்படாம எப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, கட்டாயம் சொல்லிக் குடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ நீங்களும் ப்ராப்பரா வியூஸ், என்கேஜ்மென்ட்ஸ் எப்படி எடுக்கலாம்? எப்படி காசு சம்பாதிக்கலாம்? அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு இங்க ஜிசில இதே மாரி ஒருத்தங்க இருக்காங்க. லைக் ஷி இஸ் நாட் பிளாக்ட். ஜிசினா என்னப்பா? ஜிசினா என்னது? அதாவது குரூப் சாட். ஓ பார்த்தீங்களா? செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. இவன் ஜிசில இருந்தது இல்லையாமா? ரைட்டு. அதுல வந்து இவங்க வந்து பிளாக் ஆவல போல. அதுல வந்து அவங்க ஒண்ணு போட்டிருந்தாங்க. என்னது அது? Pune space has gone mad. Do not vote for Aurora. They are crying now that none of the famous X handles are friends with them now. அதுதான். அது சொல்லிட்டு இருந்தாங்க. ஓ! அதாவது தான் ஃப்ரெண்ட்ஸா நினைச்ச பல பேர் இப்ப இந்த ஷோக்காக வேண்டி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும், ஷோவையும் பிரிச்சு பார்க்க தெரியாம இப்ப பெரிய பிரச்சனையில இருக்காங்களாம். அதான் மோரல் கிளாஸ் எடுத்தாங்கன்னு சொன்னேன். அதாவது மத்தவங்களுக்கு புரியல. இப்படி ஷோ வேற, ஃப்ரெண்ட்ஷிப் வேற அப்படின்னு பார்க்குறது. ஸோ அது அப்புறம் அரோராக்கு வோட் பண்ணாதீங்க மக்களேன்னு சொல்றாங்க. ஏனன்னா, அது சமூகத்துக்கு ஒரு சீர்கேடு. எப்படி ஈஸியா மணி சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. ஏன்னா, அந்த பொண்ணு ஓ! உள்ளுக்குள்ள இருந்தாலுமே 160 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு குறைஞ்சாலுமே ஷி இஸ் ஏர்னிங் அபௌட் 300,000 ரூப்பீஸ் பெர் மந்த். ஸோ
எப்பா! அது அது அதால அவங்க அது ஆடிட்டர் கூட இப்படி கணக்கு பண்ண மாட்டாங்க போல. எப்படி தெரியுமா? 860 அதுக்கு இன்டூ 300 சம்திங் ரூபீஸ் இந்த ரிடியூசிங் டாக்ஸஸ் அண்ட் எவ்ரிதிங் ஷி லேர்ன் திஸ் மச் அப்படின்னு சொல்லி கணக்கு பார்க்குறாங்க. அண்ட் யா ஸோ அதோட நேத்து சொல்லிட்டு இருந்தாங்க அரோரா வந்து அவங்க அபார்ட்மெண்ட் அதாவது அவங்க அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் இருக்காங்களாம். அதாவது ஒரு பிளாக்ல இருக்காங்களாம். அது ம். சொன்னோம் நாங்க இருந்த எல்லாரும் ஐயோ! ரியலி? ஓ மை காட்! ஏய்! அச்சச்சோ! அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் எல்லாம் குடுத்தாங்க. ஐ வாஸ் லைக் இல்ல யா. மிமிக்ரி நான் எல்லாம் வந்து வேணாம். நான் நான் பயந்துட்டேன் ஒரு செகண்ட். நான் இங்க மியூட் போட்டுட்டு டிஎம் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு கட் எனக்கு தெரிஞ்ச ஒரு செகண்ட் அந்த 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 என்ஆர்ஐ அக்கா மாதிரி மிமிக்ரி வேற. No, oh really? Really? Oh my god! அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஐ வாஸ் லைக் அந்த பொண்ணு ஒரு அபார்ட்மெண்ட்ல தானே இருக்கு. இதுக்கே நீங்க இவ்வளவு ஷாக் ரியாக்ஷன்லாம் குடுக்குறீங்கன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் யா. அலைன்ட் சொல்லுங்க. 2 ஓஜி ஹோஸ்ட் அனாதையா கீழே லிசனரா இருக்காங்க. அதை பார்க்கும்போது மனசு வலிக்குது. அந்த 2 தெய்வங்கள் அப்படியே மேல தூக்கி விடுங்க. அவங்க வரமாட்டாங்க. ஒண்ணு வந்துட்டாங்க. சக்திகா மேல வா. சக்தி வாங்க. கனி அக்கா நாளைக்கு வராங்கல்ல, அதை பத்தி ஃபோன் பண்ணுவோம். அது ஞாபகப்படுத்தாதீங்க ப்ரோ. மேல வந்து திட்டுவாங்க ப்ரோ. அவங்க தான் ப்ரோ முதல்ல கேட்டது. நான் அவங்க பண்ண வேலைக்கு நான் தான் திட்டணும். வாங்க மேல வாங்க. மீனம்மா நம்ம இந்த தடவை ரியாக்ஷன் பார்க்கலாம். இப்ப நம்ம ஜோ ப்ரோ கிட்டே சொல்லியாச்சு நீங்க ஸ்பைன்ட்டு. இதுக்கப்புறமா எதுக்கு நான் தூங்குறதுக்கு இருந்த ஒரே ஸ்பேஸ என்ன பிளாக் பண்ணி என்ன அனாதையா நிக்க வைக்கிறதுல உங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம்? மீன்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு அந்த லிங்க் இருந்ததுன்னா யூ ஸ்ட்ரைட்டாவே பேஸ் த லிங்க் இன் குரோம். அது உங்களுக்கு யூ கேன் ஸ்டில் லிசன் டு இட். நீங்க உள்ள போகாமலே. யா யூ டோன்ட் நோ மீ. ஐ அம் ஒண்ணா நம்பர் இல்ல வடிகட்டின மீனம்மா, நான் சோம்பேறி. என்ன சொல்றேன் அவளெல்லாம் கஷ்டப்பட மாட்டாங்க. சொல்றேன் மீனம்மா, இந்த 1 வீக்ல கூட அவங்க பிளாக் பண்ண மாட்டாங்கன்ற தைரியத்துல தான் நான் சொன்னேன். எனக்கு கடைசியில 106வது நாள் உங்களை பிளாக் பண்ண போறாங்க. எல்லாரும் அந்த ஸ்பேஸை கேட்பாங்க. உங்களால அந்த கடைசி புலம்பு ஸ்பேஸை கேட்கவே முடியும். ஆனா அலைண்டு இந்த இல்ல பொண்ணு அது சொன்னது கூட வேற பரவாயில்ல. அந்த டோன்ட் வோட் ஃபார் அரோரான்றதுல டோன்ட் வந்து ஹேஷ்டேக்கோட இருந்துச்சா, அப்ப ப்ளூ கலர்ல இருந்துச்சு. மிச்சம் ஒயிட் கலர்ல வோட் ஃபார் அரோரா இருந்துச்சா, நான் டென்ஷன் ஆயிட்டேன் ஒரு நிமிஷம். என்னது வோட் ஃபார் அரோராவா அப்படின்னு பார்த்தா அந்த டோன்ட் வந்து அப்படியே மறைஞ்சு போச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டேன். ஆனா நான் வந்து காலையில 9 மணிக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோமோவே கனி அக்கா ப்ரோமோ தான் இருக்கும்னு பார்த்தேன். அலைண்டு இல்ல அங்க போகாத நேரா அலைண்டு மேல வராத அக்கா. மேல வந்தா நேரா போய் ஷாம் யார் இந்த இன்ஃபர்மேஷன் சொன்னது? இவன் தான் காரணம். ஷாம் தான் எல்லாத்துக்கும் இவன் தான் ஷாம் காரணம். தான் நான் தூங்கி ஏஞ்சி கனி மூஞ்சில முழிக்கலான்னு போனேன். யோ அக்கா மிலிட்ரி மேல வந்துட்டியா? இங்க பாருங்க இங்க பாருங்க. எனக்கு ஒரு பரதேசி சொன்ன இன்ஃபர்மேஷன் நம்பித்தான் நான் இங்க சொன்னேன். அவன் ஒழுங்கா எல்லாவற்றையும் இதுக்கு கரெக்டா தான் சொல்றது. ஒழுங்கா பூனே ஸ்பேஸ்ல போய் கேட்கணும் நீ இன்ஃபர்மேஷன். கேட்டீங்களா? கேட்கல. உங்க தப்பு. தப்புதான். என் தப்புதான். காலையில வந்த உடனே நானும் காலைல லேட்டா தான் ஏஞ்சேன். காலைல லேட் காலையில ஏஞ்சு பார்த்தா லைனா சக்தி இது சபோரா ஆர்மி. அதால சபோரா ஆர்மி நாங்க சபோராக்கு சப்போர்ட் பண்றோம். அதால நீங்க அரோராக்கு வோட் பண்ணணும். சரியா? சபரிக்கு லாஸ்ட் வீக் வோட் பண்ணிட்டோம். அதால இந்த வீக் வந்து அரோராக்கு வோட் பண்ணணும். சக்தி மைண்ட் வச்சு என்னடா முட்டாத்தனமா பேசிட்டு இருக்க முட்டா இருடா. அப்படிலாம் எனக்கு ஓட்டே இல்ல. ஏங்க அதெல்லாம் பரவாயில்ல. சும்மா வோட் பண்ணுங்க. வோட் பண்ணான்னு ஏதாவது ஒரு போடுங்க, ஸ்கிரீன்ஷாட் ஜாலியா எடுத்து போடுங்க. போட்டுருங்க. பாரு ஃபேன். சக்திகா நான் நாளைக்கு யார் தூங்கு. அது? நீங்க தான் விஜய். விஜய் ப்ரோ மீண்டும் மீண்டும் சொல்றோம். நாங்க ஏங்க ஒண்ணு ஃபைனலிஸ்ட் கூட்டத்துல பேசிட்டு டக்குன்னு வந்து அடிச்சுட்டு ஓடுறாங்க. இல்ல அதுக்குள்ள அங்க பூனை ஸ்பேஸ் ஏதோ முக்கியமா அப்டேட் வந்திருக்கும். ஏய் யாரா அடிக்கிறதா கொட்டினது? கேக்கு. யாரா கொட்டினது?
டக்குன்னு பாரு ஃபேனுன்ட்டான். டேய் அந்த டபுள் கொட்டி ஆடுறான். சக்திகா போயிட்டு நல்லா தூங்கு. நாளைக்கு 11 மணிலேருந்து ஃபுல் லைவ்ல உட்காரணும். இல்ல மக்களே அப்படிலாம் இல்ல. நீங்க நீங்க அடிச்சுட்டு போங்க ஷாம. ஷாம அடிச்சுட்டு இந்தாம்மா ஏய் ஃப்ரீ ஆயிட்டு வர ஒரு 5 மினிட்ஸ். மக்களே இல்ல புரியல. ஷியாம் மத்தவங்க எல்லாரும் நான் போய் சொல்றேன்னு சொன்னா விஜய் டிஎல்ல போய் பாரு வன்ம கியூட்டின்னு தேடுங்க, கட்டாயம் இருக்கும். இல்ல நானே பாத்திருக்கேன். ஆமா விஜய் ப்ரோ நான் இது வரைக்கும் உங்களோட பேச இன்டராக்ட் பண்ணதில்ல. ஒரு 2 ஸ்பேஸ்ல பண்ணியிருக்கேன். ஆனா எப்போ வரும்போது இந்த டயலாக் நான் கேட்குறேன் நானு. பாரு வன்ம கியூட்டினா விஜய், விஜய்னா பாரு வன்ம கியூட்டி. இது என்ன கதை இது? எனக்கு புரியல. வாட் அட்ராக்டட் யூ டுவர்ட்ஸ் பார்வதி? அவ வீக்கெண்ட் எபிசோட்லாம் பாப்பீங்களே, அவ குடுக்குற எக்ஸ்பிரஷன்லாம் சிரிப்பா இருக்கும்யா. அது கியூட்டா இருந்தது. அதுதான் இல்ல போட்டேன். இல்ல ப்ரோ தேர் ஆர் 2 திங்ஸ் ப்ரோ. சிரிப்பா இருக்கிறது வேற, கியூட்டா இருக்கிறது வேற. ஒருவேளை இப்போ என்ன டக்குன்னு டாம் ஸ்பேஸ் அனுப்பிச்சிருவாங்களா? பயமா இருக்கு. இல்ல ப்ரோ எனக்கு ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு காம்ப்ரஹெண்ட் ப்ரோ. கியூட்டா இருக்கிறது வேற, சிரிப்பா இருக்கிறது வேற. நீங்க ரெண்டையும் ஒண்ணா எப்படி பிளேஸ் பண்றீங்கன்னு எனக்கு புரியல. இல்லங்க. சீரியஸா சொல்றேன். அவ செம கியூட் தான். ஆனா நெறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. இந்த மான்ஸ்லாம் இருக்கான் பாத்தீங்களா? ஃபுல்லா முக்காடு போட்டு சுத்திட்டு இருக்கான். பாரு கியூட்ன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அப்புறமா கேட்டா ப்ரோ ப்ரோ அவன் ப்ரோ தூங்கி இல்ல 6 மாசம் ஆகுது. நீங்க வந்து எப்படி தெரியுமா, இந்த சாண்ட்ரா வந்து ரம்யா இல்லாத போது ரம்யா சாட்சி பஸ் இல்லைன்னு சொல்லி புலம்புற மாதிரி பஸ்ஸுக்குள்ள பண்றீங்க. அவன் தூங்கிட்டான். எதுக்கு நீங்க அவனை இருக்கிறீங்க? அவ கியூட் தான். நீங்க வேணா பாத்தீங்களா கேஸ்கு கிட்ட ஷியாம், வேணா கேளுங்க. பாத்தீங்களா ஷியாம் நான் சொல்லும் போது ப்ரூஃப்க்கு கேஸ்கு கிட்ட வேணா எப்படி கேளுங்க. எப்படி அவங்களும் எப்படி ஒத்துப்பாங்க. எப்படி வக்காலத்து வாங்குறாருன்னு, எவ்வளவு அதுதான் ரசிச்சிருக்கிறாருன்னு இப்பயாவது இல்ல நம்புங்க எனக்கு மக்களே, தெரிஞ்சு நான் சொல்வதெல்லாம் எனக்கு உண்மை. தெரிஞ்சு அந்த ரிவோக் ரெட் கார்டு போராட்டத்துல இவரும் ஒருத்தர் தான் எனக்கு தோணுது இப்போ. எனக்கு தெரிஞ்ச இந்த கார் முன்னாடி போய் போராட்டம் பண்ணலான்றது பிளான் அவங்களது. ஆனா ஐடியா என்னமோ எனக்கு விஜய் ப்ரோவா தான் இருப்பாருன்னு தோணுது. இருக்கலாம், விட்டா ஒருவேளை எழுதுவீங்களே, இருக்குமோ. நான் தான் கூட்டு போய் விட்டேன். ப்ரோ என்னையா இப்பதான் நீங்களும் புரியுது. தியரி கிரியேட் பண்றீங்கன்னு வச்சு. கேஸ்கு விஜய் வாங்க, வாய தொறங்க, காப்பாத்துங்க. என்னாச்சு? சொல்லுங்க பாரு சொல்லுங்க. கியூட் நானே தானே? கொஸ்டின் நான் கேட்டுட்டு மட்டும் இருக்கேன். சொன்ன மாதிரி பேசுறாங்க பாருங்க. என்னது புரியல? என்னத்த? பாரு. பாரு கியூட் தான். கேட்டுங்க. பார்க்க கியூட் தான். அதுக்கப்புறம் பேசும்போது சும்மா போட்டோ பார்த்தா கியூட்டா தான் இருப்பா. அதுக்கப்புறம் பாரு ஆஸ் அ பர்சனா பாக்குறப்போ பயம் தான் இருக்கு. இல்ல காஸ்கோ, அப்பாடா. அதாவது விஜய் என்ன சொன்னாருன்னா, நீங்க வீக்கெண்ட்ல ம். எல்லாம் பார்வதியை பார்த்திருக்கீங்களா? அவங்க வந்து பண்ற ரியாக்ஷன்லாம் வந்து சிரிப்பா இருக்கும், கியூட்டா இருக்கும். நான் சொன்னேன் ப்ரோ இல்ல அந்த சிரிப்பா மாதிரிலாம் நான் இருக்கிறது. ரசிச்சது இல்ல. கரும அந்த மாதிரிலாம் ரசிச்சது இல்ல. ஓ இல்ல சில கருமம் ட்ரெஸ் காஸ்கு, போட்டிருக்கப்ப உங்களுக்கு அழகா கேட்டுச்சா? இருந்துச்சு. காஸ்கு அவர் ஏய் என்ன கருமம். சொல்றாருன்னு சொன்னா காஸ்கு அவர் என்ன இல்லம்மா சொல்றாருன்னா அப்படிலாம் கருமம் ஐயோ புரியலையே. நான் இந்த மாதிரி மூஞ்சி எக்ஸ்பிரஷன் ஏன்னா பண்றது எல்லாமே எப்பவும் ஏட்டிக்கு போட்டியா இருக்கும். எவனாவது அழுதுட்டு இருக்கப்பதான் அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாம் கொடுக்கும். சோ அதனால அதெல்லாம் நான் ரசிச்சது கிடையாது பர்சனலி. பட் இந்த இந்த saree கட்டிட்டு இருந்ததுல இந்த கோவை சரளா கேரக்டர் அது என்னது அந்த இதெல்லாம் கொஞ்சம் கியூட்டா இருந்தாங்க. நத்தக்கண்ணி. நத்துக்கண்ணி. நத்தக்கண்ணி அந்த மாதிரி சில காஸ்கு இதுல அப்புறம் அந்த இதுல டிடிஎஃப்ல நின்னுட்டு இருப்பால, அப்போ மூஞ்செல்லாம் வேர்த்து ஒரு மாதிரி செம கியூட்டா இருப்பா. அந்த மாதிரி நிறைய நிறைய இதுல கியூட்டா ஃபேஸ் நல்ல லட்சணமான முகம் தான் பார்வதி முகம். ஆனா எனக்கு வேற அந்த ரொம்ப முருகை ஒன் சாமி. பங்களாதேஷ் செகண்ட், ஒண்ணு இருக்குல்ல. ஒன் செகண்ட். காஸ்கு விஜய் என்ன தெரியுமா? வன்மத்தை இல்ல கொட்டாத இல்ல ஒன் ப்ளீஸ். செகண்ட் சொல்றேன். நான் கிளியரா சொல்றேன். விஜய் என்ன சொன்னாருன்னா, வீக்கெண்ட் ஷோஸ்ல அவ குடுக்கிற எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து சௌந்தர்யா எப்படி வீக்கெண்ட் ஷோஸ்ல எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுப்பாங்களோ அதே மாதிரி கியூட்டா இருக்கும். அதை எப்படி ரசிச்சாரோ அதே மாதிரி இதையும் ரசிக்கிறார் அப்படின்னு ஹலோ சொல்ல வந்தார். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பிட்டு மீனம்மா போன சீசன் 1 மந்த்ல எடுத்து கொட்டுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஹலோ ரஞ்சித் பிஆர் கொஞ்சம் கம்முன்னு இருங்க கொஞ்ச நேரத்துக்கு. ஷாமு நீ சொல்லும் போது டக்குன்னு அந்த கமெண்ட்ல வாயை உடச்சிடும். அதை பார்த்து எடுத்துக்க. ப்ரோ அதுக்கப்புறம் தான் வாட்டர் மார்க் பார்த்தா அது ராஜா ப்ரோ பண்ணது ப்ரோ. வாட்டர் மார்க் பாத்தீங்களா இல்லையா நீங்க? ப்ரோ வைநாட் ராஜாத்துல ராஜா ப்ரோட ஐடி ஆமா 2 ஐடி இருக்குல்ல, ஒன்னு பிக் பாஸ். எனக்கு ஒரு ஐடி தான் தெரியும். ஆனா அந்த ஐடியோட வாட்டர் மார்க் பார்த்தேன். நான் இப்போ கமெண்ட்ல போடும்போது தான் நான் பார்த்தேன் அந்த வாட்டர் மார்க். எனக்கு ஸ்பாட்டை அமிச்சான் அது. என்ன ரியா புதுசா கையெல்லாம் தூக்கிட்டு நமக்கு தான் இதெல்லாம் வராதுல்ல எதுக்கு? வருவாங்க வந்துட்டு சௌந்தர்யா பத்தி 4 வார்த்தை பெருமையா எனக்கு பேசுவாங்க. எனக்கு ஒரு டவுட்டு. அதான் ஃபர்ஸ்ட் லைன் சொல்லுங்க ரியா. இல்ல
முந்தாநேத்தா அந்த பார்வதியோட கம்பேர் பண்ணதுக்கு விஜய் ப்ரோ பொங்குனாங்க. பட் ஆனா வீக்கெண்ட் ஷோஸ்ல ரசிப்பாங்கன்னு வேற சொல்றாங்க. எனக்கு டவுட்டா இருக்கே. அவங்க வேணும்னு ரசிச்சு தான் அந்த 3 கம்பேரிசன் போஸ்டர் போட்டாங்கன்னு. ரியா நான் அப்பவும் சொன்னது தான் சொல்றேன். பார்க்கும்போது நம்ம ரசிக்கிறது. இப்போ வந்து பூக்கின்னு போட்டது எதுக்கு போட்டிருக்கேன்? நல்லா அந்த பொண்ணு பண்ற வேலையெல்லாம் பார்த்து கியூட் நான் சொல்றேன். அது பார்க்கும்போது அழகா கியூட்டா இருந்ததுன்னு போட்டேன். அவ்வளோதான். அத பார்த்துட்டு போறது தான். அதுக்குன்னு சொல்லிட்டு உட்காந்து பேசுறது, வாய திறந்தாலாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அதுல நான் தான் போட்டு அடிச்சதுலாம் எல்லாம். ஸோ நம்ம மனசுல எது இருந்தாலும் அது